என்னடா கார்லயும் பைக்லயும் தானே சுத்திட்டு இருந்தாங்க, இவ்வளவு பேத்த கூட்டிட்டு எங்க போறோம்னு தானே பாக்குறீங்க. எங்க போறோங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. திருச்சி அண்ணா சாலையில சரியான டிராபிக்குங்க. வழக்கம் போல இவன் தாங்க லேட்டு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது நான் வாழ்க்கையில. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்றோங்க. அது ஒரு 350 கிராம் சொல்லு. இப்ப எல்லாம் என்னது நான்வெஜ் தானே? எனக்கு ஓகே தான், எல்லாருக்கும் ஓகேவா? அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம். கடைக்கு வேற வரணுங்கிறிய நீதான். அதான் இப்போ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம்னா நைட் ஆயிரும். பெட்ரோல் டீசல் போடுறோம், அவ்வளவுதான். அமௌண்ட்டுண்ணா பொதுவாகவே நமக்கு கொஞ்சம் முருகன் மேலே பற்று அதிகங்க. அதனாலேயே நாங்கள் நிறைய முருகன் கோவிலுக்கு போவோம். நம்ம சேனலில் முருகனுக்குன்னு தனி பிளேலிஸ்டே இருக்குங்க. அது மாதிரி இப்போ நாம் ஒரு வித்தியாசமான முருகன் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பாப்பா ஆடுற டான்ஸை பாருங்கள். மணப்பாறை கிட்ட ஒரு ஸ்மால் டீ பிரேக் மக்களே. கேரம் போர்டு விளையாட நாளைக்கு வரேன். சாப்பிட்டீங்களா? இங்க பார்த்து பேசு. இங்க பாரு வண்டா பாரு. பாப்பா இங்க பாப்பா, பாப்பா பாருப்பா. தியா அங்க இரு, மங்கி பாரு கொஞ்சம் சாமி. என்ன ஏண்டா பாக்குறீங்க? டீயை வாங்கி கொடுறா டே. என்ன கேட்க வேணும்? இது ஒண்ணு எடுத்துங்க. ஏண்டா அது அவங்களுக்கா? திருச்சியில இருந்து மணப்பாறை பைபாஸ், திண்டுக்கல் பைபாஸ். மணப்பாறையில ஒரு டீ கடையில் நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு கௌரி சங்கர் ஹோட்டல், ஹை கிளாஸ் கௌரி சங்கர். நீனா ரவுடி சங்கர் எங்கே போக போகிறேன்னு சொல்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பாதாள முருகன் கோயிலுக்கு, பாதாள செம்பு முருகனை பார்க்க. இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? நானே ப்ளே பண்ணுறேன். டீ சாப்பிடலாம், அதனால தான். வெளியில் விட மாட்டாங்க.
கல்யாணி கவரிக்கு நாங்க என்னடா பண்ண வேணுமா இதெல்லாம் போட்டுறாங்க நல்லா இருக்கு. வண்டி கிளம்பிருச்சு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுடா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் திண்டுக்கல் என்ட்ரி ஆயாச்சுங்க. ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ல பழனி போற வழியில லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்குங்க. கோவிலுக்கு வந்தாச்சுங்க, வாங்க உள்ள போலாம். சண்டேவா இருந்தாலும் கோவில் ஃப்ரீயா இருந்துச்சுங்க. அதுக்கு முக்கிய காரணம் கோயிலோட டைமிங் தாங்க. காலையில 6 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும், ஈவினிங் பாத்தீங்கன்னா 4 to 8ங்க. உள்ள என்ட்ரி ஆனதும் காலபைரவர் சிலை இருக்குங்க. அப்படியே உள்ள போனீங்கன்னா 18 படியை தாண்டி பாதாள செம்பு முருகனை தரிசனம் செய்யலாங்க. நாங்களும் நல்லபடியா தரிசனத்தை முடிச்சிட்டோம். வெளியே வந்தீங்கன்னா தண்ணியில இருக்க ஜலகண்டேஸ்வரரை பார்க்கலாங்க. இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த கோவில்ல அரோகரா சொல்லக்கூடாது, ஏன் பேசவே கூடாதுங்க.
ஒரு வழியாக முருகனை பார்த்தாச்சு, தரிசனம் நிறைவேறியது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் திருப்பதி. வாங்க போகலாம். முடிஞ்சா நீ என்ன ஃபாலோ பண்ணு எல்லா வண்டிய. ஹாய் மக்களே, நல்லபடியாக பாதாள செம்பு முருகனை பார்த்தாச்சு. அப்படியே பர்சனல் ஒர்க்காகவும் போயிருந்தோம், அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் நம்ம ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருக்கோம். ஒரு டீ ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு மணப்பாறை வந்திருக்கோம். முறுக்கு இல்லாமல் எப்படி, அதான் ஒரு முறுக்கை நறுக்குன்னு வாங்கிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போவோம். அடுத்த மாதம் ஊருக்கு திருவிழா. ஒரு பால், அந்த சர்க்கரை இல்லாத பால் வந்து அவங்களுக்கான்னு சொல்லு. கேளு, அவன்ட்டு அந்த குழந்தை ஆடிச்சுல அவங்க அம்மா, அந்த குழந்தைக்கான்னு கேளு.